வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். தம்பியை எல்லாரும் பெருமையாக பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. திருநெல்வேலி ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்கேயும் தம்பியை பார்த்து பேசுகிற அவருடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க. திருச்செந்தூருக்கு போனேன், அங்கேயும் அப்படி தான். இப்போ இங்கே வந்திருக்கேன், இங்கேயும் அவனை பற்றி புகழ்ந்து பேசுகிறத பார்த்தா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பியோட வாழ்க்கை இந்த அளவுக்கு வர்றதுக்கு நிம்மியும் ஒரு காரணம். அது சரிதான், ஏன்னா நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கேன். இப்போ 2 தரம் நான் வந்து கை கொடுத்துருக்கேன். 2 தரம் சில விஷயங்கள் அவனுக்கு வருத்தப்படுற விஷயங்கள் நடந்துட்டும் சப்போர்ட்டிவாக தான் என்கிட்ட வந்து பதில் சொல்கிறான். இப்போ நான் சொல்லுவேன், என் ஒய்ஃபாக இருந்தால் அப்படி தலை சுற்றிடும், டென்ஷன் ஆகிடும், அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண மாட்டா. நீ எப்படி சப்போர்ட் பண்ணி என் தம்பியை கொண்டு போகிற அப்படின்னு 2 தரம் கை கொடுத்துருக்கேன். எங்கள் ஃபேமிலியும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் மூத்தவங்களோட இப்போ நல்ல ஸ்டெப் எடுப்பாள். இவட்ட சொன்னால் அது சால்வ் ஆகிடும், அப்படி ஆயிரும். இது என்னமோ எங்கள் அப்பாவோட ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அப்பாவுக்கு ஊரில் அந்த அளவுக்கு மதிப்பு. அப்பா பேரை சொல்லி தான் கேரளாவில் நான் இருக்கிறேன். இன்னார் மகனா அப்படின்னு வாங்க உட்காந்து சாப்பிடுங்க. அந்த பேர் நாங்களும் காப்பாற்றிருக்கோம்னு நினைக்கிறோம். தம்பி நிறைய காப்பாற்றிருக்கோம். அவர் மிலிட்டரியில் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிட்டார். காரணம் என்னென்னா, அவர் மிலிட்ரிக்கு போகும்போது இவங்க 2 பேரும் இப்படி தான். எங்கள் அப்பா பிஸ்னஸில் டவுன் ஆகி ரொம்ப ஏழ்மையாயிட்டோம். அந்த நேரத்தில் வீட்டில் சொல்லாமல் மிலிட்ரிக்கு போனவர். நண்பர்கள் மாதிரி தான் அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்படி நேரத்தில் தான் அவர் இறந்து போகிறார். அவருடைய மரணம் இவருக்கு தாங்க முடியல. லீவில் வந்தவர் 2 மாதம் தான் லீவ் இருக்குது. இந்த 2 மாதம் லீவ் முடிஞ்சு அவர் போகணும். இவர் தாடி வளர்த்துக்கிட்டு சன்னியாசி மாதிரி இருக்கிறார், ஒரு மிலிட்ரி மேன். இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறது? அப்பாவுக்குன்னா பிஸ்னஸ் இல்லை, ஃபேமிலியை கொண்டு போகணும். அப்போ இவருடைய ஹெல்ப் தான் அங்கே இருக்குது. நானும் அவர் மாதிரி கொஞ்சம் முரட்டுக்க தான். நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆனோடனே ஹெட் மாஸ்டர் எனக்கு போயிட்டு சண்டை வந்துச்சு, படிக்க மாட்டோம்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஐடி படிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அண்ணன் மரணத்துக்கு வந்திருக்காரு. அப்படி துக்கத்தையும் அவர் இங்கே சொல்கிறாரு, நீ 10th முடிச்சுட்டு ஐடி போவாதடா, 10th ஃபெயிலாகி ஐடிக்கு போவாதடா, எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணி. அப்போ 10th தான், 11th தான் எஸ்எஸ்எல்சி. 11th முடிச்சுட்டு நீ ஐடி போய் உனக்கு வேலை கிடைக்கும். அப்பாவுக்கு பிஸ்னஸ் இல்லை, நீ சொன்னால் கேளு. நான் கேட்க மாட்டேன், யார் வேணாலும் கேட்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி கேள்றான்னு எங்கள் மாமா வச்சு சொல்லி என்னையை கம்பேர் பண்ணி திரும்ப என்னைய ஸ்கூலில் கொண்டு சேர்க்க போகிறாரு. ஹெட் மாஸ்டர் சேர்க்க மாட்டேங்க, இவர் அப்படி போய் சேர்க்க மாட்டேன். அப்புறம் அவருக்கு அவர் மன்னிப்பு லெட்டர் நான் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேன், ஆசிரியர் எடுத்து பேச மாட்டேன் அப்படிலாம் எழுதி கொடுத்து என்னை 10ஆம் கிளாஸில் சேர்த்தார். அதுக்கப்புறம் நான் 11th பாஸ் பண்ணி அப்புறம் டீச்சர் தெரியும் போனேன். டீச்சராக வேலை கிடைக்கல. அப்பாவோட ஃப்ரெண்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். அப்படி நான் பப்ளிக் செக்டரில் வேலைக்கு போனேன். இவர் இந்த துக்கத்தில் இவர் எப்படி மீட்டு எடுக்கிறார்? அப்போ இவருக்கு எங்கள் மாமா 2 பேர் சென்னையில் கிறிஸ்டினாக இருக்கிறாங்க. அவங்க இவரை கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி, நீ இயேசுவை நம்புடா, ஒரு துக்கமெல்லாம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்னமோ அவருக்கு கும்பிடுக்காரு. அந்த அண்ணன் மரணம் துக்கம் அவருக்கு மறந்துடுச்சு. பயங்கரமாக இயேசுவை நம்பிட்டார். எங்களெல்லாம் கும்பிட சொல்கிறாரு. அப்படி நமக்கு விருப்பம் இல்லாட்டாலும் நம்ம அதை எதிர்க்கிறது இல்லை. அண்ணன் இல்லையா, நம்ம அப்பாவுக்கு அடுத்தது அவர் தான் எங்கள் குடும்பத்தெல்லாம் காப்பாற்றினார் அப்படி சொன்னேன். அப்படி நம்ம லைஃப் போச்சுது. இப்போ அவர் மிலிட்டரியில் இருந்ததுனால பப்ளிக்கில் ஊரில் வந்து நல்ல பேர் எடுக்கிறது அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் தெரியாமல் செய்யலாம். அவருக்கு அடுத்த பத்மநாபன் எங்கள் அண்ணன், அவர் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் இறந்து போனார். அவரும் இப்படி தான் டியூட்டியில் தம்பி மாதிரி ரொம்ப சின்சியர். எங்கே போனாலும் அவர் வேலை பார்க்க. அவர் இன்ஸ்பெக்டராக இருந்தார், போலீஸில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார். அப்போது எந்த போலீஸில் பழக்கம் பட்டாலும் பத்மநாபனோட தம்பின்னு சொன்னால் அவர் அண்டரில் வேலை பார்த்தவங்கன்னா அப்போவே நிறுத்தி கை கொடுத்து பேசி உங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஆஃபீஸரை பார்க்க முடியாது அப்படி தான் அண்ணன் சொல்லியிருக்காங்க. இப்போ அதே வார்த்தை தான் இப்போ தம்பியை பற்றியும் கேட்குறேன். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும், அடுத்து என்னை பெற்ற அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்லணும். இது மேலும் மேலும் அவங்க மனைவியும் குடும்பம் நல்லபடி வாழணும்னு வாழ்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பாட்டு, அதாவது நான் கொஞ்சம் பாடுவேன்,
ஆனால் டென்ஷனில் இருக்குது. நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்காக நான் ஒரு பாட்டு எழுதி பாடினேன். அந்த பாட்டை என் தம்பிக்கு கொஞ்சம் மாற்று, பாட்டு எழுதுகிற அளவு மூடு இல்லை. அதில் சில வித்தியாசங்கள் செஞ்சு அவனுக்காக பாடுறேன். அதனால் 11 வருஷத்துக்கு அப்புறம் மைக்கில் பாடுறேன். ஏதாவது தப்புன்னு அவனை கிண்டல் பண்ணுறாங்க. தப்பி டென்ஷன் இருக்கலாம், மறந்துடக்கூடாது எழுதிட்டு. இது நான் ரிட்டையர்ட் ஆகும்போது, சாதாரண ரிட்டையர்ட் ஆகும்போது எல்லோரும் அழுவாங்க இல்லையா? எங்கள் கம்பெனியில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் பார்த்து ரிட்டையர்மெண்ட்டில் யாருமே அழாமல் போனது கிடையாது. அப்போ நான் சொல்லுவேன், ஏடா பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா இறப்புன்னு ஒன்று இருக்கும், அப்பாயின்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் ரிட்டையர்மெண்ட் ஒன்று இருக்குது. இதை நம்ம உட்கொள்ளணும். சந்தோஷமாக போனால் உங்களுக்கு சங்கடமும் இருக்கும். பிறப்புனா இறப்புன்னு இருக்கும். அதனால் நம்ம இதை உட்கொள்ளணும். நமக்கு சந்தோஷம் மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. துக்கமும் சந்தோஷமும் நிறைஞ்சதான் ஒரு நல்ல வாழ்க்கை. அதனால் அழுகிறதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பாருங்க, இது பேசும்போதே நான் அழுதேன். அந்த ஃபீலிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் அது வந்துடும். ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது நான் அழலை. நான் அந்த பாட்டை பாடிட்டு தான் ரிட்டையர்ட் ஆனேன். ஆனால் தம்பிக்கு எழுதும்போது பாட முடியுமோடு இருக்குது சந்தேகம். ஏன்னா இதெல்லாம் கேட்குறோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங். அப்போ தப்பு இருந்தால் கிண்டல் பண்ணாதீங்க, உட்கொள்ளுங்க. ஹலோ. பிரியும் நாள் வந்து சேர்ந்ததே, சேர்ந்த நாள் நினைவில் வருகிறதே. பிரிவு நாள் வந்து சேர்ந்ததே, சேர்ந்த நாள் நினைவில் வருகிறதே. இடையிலே கடந்த நாட்களை சொர்க்கமாய் எண்ணிக்கொள்ளுவாய் என் நெஞ்சே. என் நெஞ்சே உன்னை வாழ்த்துகிறேன். பிரியும் நாள் வந்து சேர்ந்ததே, சேர்ந்த நாள் நினைவில் வருகிறதே. இன்பங்களும் துன்பங்களும் இணைந்ததுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டும் போதும் என்று நினைப்பது நம் ஆசை. இன்ப துன்பங்களில் நாம் ஒன்றை மட்டும் அனுபவித்தால் தெய்வம் இல்லை என்போம். என் நெஞ்சே சொல்கிறதே, என் நெஞ்சே உன்னை வாழ்த்திடுதே. சொல்லாலேயும் செயலாலேயும் தம்பி தவறு செய்திருந்தால், சொல்லாலேயும் செயலாலேயும் தம்பி தவறு செய்திருந்தால், சொல்லாலேயும் செயலாலேயும் தம்பி தவறு செய்திருந்தால் பெருமையுடன் பொறுத்து கொண்டு, பெருமையுடன் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிடவும் இங்கு வருகை தந்த உங்கள் எல்லாருக்கும் கோடி வணக்கத்துடன் நன்றி சொல்லிடவும் என் நெஞ்சே சொல்கிறதே. என் நெஞ்சே உன்னை வாழ்த்துகிறதே. பிரியும் நாள் வந்து சேர்ந்ததே, சேர்ந்த நாள் நிலைவில் வந்ததே. நன்றி.